எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினிபாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். பெரிய அளவுல பிரம்மாண்டமான வெற்றியோட ஓடிட்டு இருக்க பிரம்மாண்ட திரைப்படம் பாகுபலி திரைப்படம். அந்த திரைப்படத்துல பிரபாஸ் ஆகட்டும், ராணா ஆகட்டும், எல்லாருமே தங்களோட நடிப்பு அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. இதுல போற அந்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஹிட்டான ஒரு இதா இருக்கு. பல தடவை இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் தூண்டி இருக்கு. முக்கியமா இந்த படத்தோட கிளைமாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிளைமாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்ததா பார்ட் 2 வரப்போகுது அப்படின்றதே அந்த கிளைமாக்ஸை பார்த்தப்பதான் சில பேருக்கே தெரிஞ்சது. பார்ட் 2 அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. இருந்தாலும் இன்றுல இருந்தே அடுத்த வருஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ரசிகர்கள். இதை தொடர்ந்து அனுஷ்கா ருத்ரமாதேவி திரைப்படத்திலும் மெயினான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ருத்ரமாதேவி திரைப்படம் வந்தாலும் இந்த அளவுக்கு பெரிய அளவுல வெற்றி கிடைக்குமா, ரசிகர்கள் ரசிப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா அனுஷ்கா நடிச்சிருக்கனால ஓரளவுக்கு ரசிகர்கள் வருவாங்க, பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பாகுபலி அளவுக்கு கிடைக்குமா அப்படின்றதான் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பாகுபலி 250 கோடி, அதாவது பெரிய அளவுல அமௌண்ட் செலவு பண்ணி எடுத்த படம். ஆனா இந்த திரைப்படத்தோட செலவு 80 கோடி ரூபாய் தான். சோ அதை விட அசல் அதிகமா வரப்போதா இல்ல அந்த அளவுக்கு வசூல் வரப்போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டர்.com தொடர்ந்து பாருங்க.